ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அரசு வேலைவாய்ப்பு சேனல். ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, பிஎட் மற்றும் எம்எட் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் உன்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? ஸோ பிஎட் படிக்கிற அனைத்து மாணவர்களும் உங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் பிஎட் ரிலேட்டடாக நான் போடுற வீடியோவில் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும், ஓகேங்களா? ஸோ என்ன ஒரு அப்டேட் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, பிஎட் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா ப்ராக்டிக்கல் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆகிடுச்சு, ஓகேங்களா? கமிஷன், ஓகேங்களா? ஸோ எப்போத்துலேருந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா 2025 ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? ஸோ வந்து பார்த்திங்கன்னா 2 நாள் வந்து பார்த்திங்கன்னா நடந்து முடிஞ்சிருச்சு, ஓகேங்களா? ப்ராக்டிக்கல் கமிஷன் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8 மாவட்டத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நடந்து முடிஞ்சிருச்சு, ஓகேங்களா? எக்ஸாம்பிளுக்கு என்னென்னு பார்த்திங்கன்னா திருச்சி, திருநெல்வேலி அப்படின்ற மாதிரியான மாவட்டத்துக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா, கிருஷ்ணகிரி அப்படின்ற காஞ்சிபுரம் அப்படின்ற மாவட்டத்துக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா நடந்து முடிஞ்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? ஸோ நடந்து முடிஞ்ச இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்ச ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டேருந்து வந்து நம்ம பேசுகிறப்போ அது வந்து பார்த்திங்கன்னா கிடைச்ச டீட்டெயில்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா சொல்ல போகிறோம். ஸோ இப்போ ப்ராக்டிக்கல் வந்து செய்ய போகிற கமிஷனுக்கு போக போகிற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? ஸோ அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்டர்னல் வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து கொஷின் கேட்டாங்க, நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணணும், ஓகேங்களா? அப்படின்ற மாதிரியான டீட்டெயில்ஸ்லாம் நான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிளியராக சொல்லி முடிக்கிறேன், ஓகேங்களா? சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், ஓகே. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பிஎட் ஃபஸ்ட்டு செமஸ்டருக்கான எக்ஸாம் வந்து எப்போ வரும் அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறீங்க நிறைய பேர். ஸோ எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா மார்ச் 2nd வீக்கில் தான் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? எக்ஸாம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா வர்றதுக்கு அதிகபட்சமான சான்சஸ் வந்து இருக்குது. ஏன்னு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் டேட் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா வர்றதுக்கு ஒரு 15 டேஸ்க்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா அனௌன்ஸ் பண்ணுவாங்க, ஓகேங்களா? ஸோ இந்த ப்ராக்டிக்கல் எக்ஸாம் முடிஞ்ச பிறகு தான் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் ரிலேட்டடான அனௌன்ஸ்மெண்ட்ஸ் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? ஸோ February 1 வந்து பார்த்திங்கன்னா அனௌன்ஸ் பண்ணால் கூட February 15 தான் ஃப்ரெண்ட்ஸ் எக்ஸாம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். ஸோ நிச்சயமாக வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஸோ பயப்படாதீங்க, ஓகேங்களா? ஸோ இன்னும் ஒரு 15 டேஸ் நம்மளுடைய கையில் இருக்குது, ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன கமிஷன் பற்றி ஒரு அப்டேட் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டே ரிவ்யூ கேட்கும்போது அவங்க சொன்ன பதில் தான் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? உங்களுக்கு வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா ஷேர் பண்ண போகிறேன். இது எதுக்காக ஷேர் பண்ணுறேன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பயத்தையும் போக்குன மாதிரி இருக்கும், ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா எப்படி எல்லாம் நடந்துச்சு அப்படின்ற மாதிரியான டீட்டெயில்ஸும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணுறேன், ஓகேங்களா? ஸோ என்ன பண்ணாங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா 20/2/2025 ஃபர்ஸ்ட் டே அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்டர்னல் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டே வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே நடக்கலையாம், ஓகேங்களா? வெறும் ரெக்கார்ட் கரெக்ஷன் மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா, போயிட்டு இருந்திருக்கு, ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு 2nd டே என்ன பண்ணாங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா கொஷின்ஸ் கேட்க ஆரம்பித்தாங்க. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா டெமோ கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா எடுத்தாங்களா ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? எல்லாருமே நிச்சயமாக வந்து பார்த்திங்கன்னா டெமோ கிளாஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணியிருக்கணும். ஸோ டெமோ கிளாஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் யூஜி முடிச்சிருந்தா 6 to 8 வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. ஏதாவது ஒரு லெசன் பிளான், ஓகேங்களா? லெவல் 1. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பிஜி முடிச்சிருந்தால் லெவல் 2 வந்து பார்த்திங்கன்னா கம்பல்சரி வந்து பார்த்திங்கன்னா எடுக்க சொல்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? ஸோ 9th 10th வந்து பார்த்திங்கன்னா லெவல் 1 லெவல் 2லேருந்து ஏதாவது எடுக்க சொல்கிறாங்களா ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? ஸோ நிச்சயமாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா லெவல் 1 30 லெசன் பிளான்லேருந்தும் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா லெவல் 2 30 லெசன் பிளான்லேருந்தும் ஏதாவது ஒன்று வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எதோ கம்ஃபர்டபுளாக இருக்கும், எது வந்து பார்த்திங்கன்னா உங்களால் கான்ஃபிடென்ட்டாக எடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி வந்து உங்களுக்கு தோணுதோ ஸோ அதை எடுத்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிங்க ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? ஸோ டெமோ கிளாஸ் அப்போ அதுக்கு ரிலேட்டடாக கொஷின்ஸும் வந்து கேட்குறாங்களா, ஓகேங்களா? ஸோ அது பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா டெமோ கிளாஸ்க்கு தயாராகிறது ரொம்ப நல்லது, ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரெக்கார்ட் ரிலேட்டடாக என்னென்ன கொஷின்ஸ் வந்து கேட்டாங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இபிசி அப்படின்னா என்ன அப்படின்ற மாதிரி வந்து கேட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இபிசி ரெக்கார்ட்ஸ் வந்து எத்தனை இருக்குது, அதோடைய நேம் வந்து சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ட்ரைனிங் வந்து எத்தனை நாட்கள் வந்து போனீங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? ஸோ இந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா 16 வீக் தான் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? உங்களுடைய பதிலாக இருக்கணும். ஏன்னு வந்து பார்த்திங்கன்னா டேஸ் கணக்கு வச்சு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பதில் சொல்லக்கூடாது, 16 வீக் அப்படின்ற மாதிரி சொல்லணும். ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதில் எத்தனை நாள் வந்து பார்த்திங்கன்னா காலேஜுக்கு போனீங்க அப்படின்ற மாதிரி கேட்டால் ஓகே நீங்கள் எத்தனை நாள் போனீங்களோ அதுக்கான பதில் வந்து நீங்கள் சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் போன ஸ்கூலுடைய ஹெச்எம் நேம் என்ன, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய கைட் டீச்சர்
பேர் என்ன, அவங்களுடைய குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்ற மாதிரி வந்து கேட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. ஸோ நீங்கள் போயிட்டு எந்த கிளாஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எடுத்தீங்க, அந்த கிளாஸோடைய ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்ற மாதிரி வந்து கேட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ப்ரிப்பேர்டாக இருங்க. நெக்ஸ்ட்டு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா பார்த்திங்கன்னா நீங்கள் போன ஸ்கூலுடைய ஃபுல் நேம் சொல்லுங்கள். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா அதோடைய எக்ஸாக்ட் லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா எங்கே இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து கேட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா